இங்க பாரு நெட்டு, போறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லி வச்சுட்டு போறேன். இங்க பாரு, என் மாமியாரோட அக்காக்காரி என்ன முடிக்கிற? அதுதான் பத்தக்க மாமியாரே என்னை திட்டுச்சு கொண்டுச்சு, அது இது நடந்தது எதையும் வாயை திறக்கப்படாது சரியா? சும்மாவே நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலை பிடிச்சி போய் கிடக்கும். ஆனா தண்ணி இறங்காம சோறு தண்ணி குடிக்காம படுத்து கிடக்கும். நீ பேசாம அதே இதையும் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல வயசான பொம்பளை. அதனால எதையும் சொல்லப்படாது, கம்முனு என் கூட நின்றுட்டு பின்னாடியே போட போடன்னு வரணும். அத்தடி அத்தோ, என்ன ஒரு மருமக, என்ன ஒரு மாமியார், அம்சமான மருமக, அருமையான மாமியார். இப்படி அல்லவா மாமியார் மருமகன்னா இருக்கணும். எனக்கே பொறாமையா இருக்குடி வனரோசா உன் குடும்பத்தை பார்த்து. அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டேன்? தங்கத்திலையும் தங்கம், சொக்க தங்கம் என் மாமியார். பாப்பாப்பட்டி கிராமத்துல இல்லாத குளமரம் படிச்சது என் மாமியார். அப்ப அப்படி மக்கள் பண்ணு இரும்பு மாதிரி மெக்கானிக் வேலை பார்த்து 2 தட்டு தட்டி விட்டா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஆத்தி, புள்ள அரிக்குதே. நீ ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து புட்டு புட்டு மாமியாரை பத்தி பெருமை பேசும்போது என் உடம்பெல்லாம் சிலுத்து போயிருது வனரோசா. ஐயோ, எனக்கு நான் உன் வீட்டுக்கு இல்ல அது நீ தப்பா புரிஞ்சுக்கிறவ. உன் மாமியார் மாதிரி குணம் என் மாமியாருக்கு இல்லையே. என்ன பண்ணி தொலைகிறது? சீக்கிரம் என் மாமியாருக்கு அந்த கடவுள் தான் புத்திய கொடுக்கணும். ஏன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்லோ பண்ணிட்டு இருக்க? எனக்கே நீ மாமியாரோட அருமை பெருமையை பேசும்போது எனக்கே ஓடி போய் உன் மாமியாரை பார்த்து 4 ஆறுதல் சொல்லணும்னு தோணுது. பெருசா வா. அது என்ன கூட்டம், வீட்டுல விசேஷம் முடிஞ்சு எல்லாரும் நம்ம வரும்போது யாரும் இல்லையே. சும்மா காலையில இருந்து போயில சும்மா கிடந்துச்சு. வனரோஸ் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தா இங்க என்ன களை கட்டி போய் தெரியுது. வனரோஸ், அது உன் வீடு தானா? அங்க பாரு, கூட்டம் அலை மோதுது. என்ன இப்படி கூட்டமா இருக்குது? ஊரு கிளவியில கொண்டு போய் அத்தனை என் வீட்டுல நிக்குதுங்க. அடியாத்தி, நான் இல்லாத சோகத்துல கிளவியிலவே அப்படியாவது நடக்கப்படாது. மாறி போய் பாப்போம். ஏய் வனரோஸ், நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கிறியோ? உன்னோட பிரிவு தாங்க முடியாம கிளவிக்கு எதுவும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருக்குமோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கிளவி இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேனே. என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரு வார்த்தை வாய் தந்து சொல்லக்கூடாது. அப்படி வாய் உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தியே. கிளவி என்ன பெத்த மாமியாரே. ஐயோ வனரோசா, நினைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சு. அட கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இப்படியா எந்த ஊர்லயாவது மாமியா மருமக இப்படி இருக்கிறத பாத்திருக்கியா? கடவுளே, பாத்திருக்கியா? இப்படி எல்லாம் இருந்தவங்களை எப்படியா பிரிப்ப? என்ன இப்படி அலமோதி கூட்டமா இப்படி விழுந்து கிடக்குறாளுங்க? இது டவுட்டாவும் இருக்குது. ஏய் தள்ளு கிளம்பி கூட்டாங்களா? தள்ளு. இப்படி மேல வந்து விழுகிறவல்ல எல்லாருக்கும் இருக்கடி நடந்துதானே கண்டுகிட்டு இருக்கேன். செத்த பொறுமையா ஒவ்வொருத்தியா வா. 1 2 3 பேர் லைன்ல நில்லு. அப்புறம் மீதம் அந்த லைன்ல போய் நில்லடி. வரல மரிசில வா. மரிசில வராதவளுக்கு தர மாட்டேன். அப்புறம் அங்க போய் பார்த்துட்டு இத்தி வந்திருக்கேன் அத்தி வந்திருக்கேன்னு புறணி பேசிட்டு இருக்க கூடாது. குடுக்கல வாங்கிட்டு ஓடி போயிடணும். என்னது கேள்வி நிலத்தையும் குத்துக்கல் மாதிரி இருக்குது? என்ன புரட்டா சால்னா கடையிலேயே போட்டுச்சா? என்னடி நடக்குது நெட்டுங்க? லூசு, ஒழுங்க கண்ணை திறந்து பார்த்து தொலை. அங்க பாரு, மத்த சட்டி முட்டியெல்லாம் சும்மா கிடக்குது. எல்லாத்தையும் ஒன்னா வலிச்சு ஊத்தி தண்ணியை ஊத்தி சூடு பண்ணி பழைய குழம்பு காசாக்கி வித்துக்கிட்டு இருக்கு உன் கிளவி என்னமோ பண்ணி. ஆனா நீ என்னடானா, நீ இல்லாம உன் வீட்டு கிளவி உண்ணாதான் உறங்காதான் உட்காராதான் அப்படின்னு உதார் விட்டுக்கிட்டு இருக்கேன். அடி பாவி கிளவி, நான் என்னமோ ஏதோன்னு பதறடிச்சு ஓடியாந்தா. நான் இல்லாம இருக்க வீட்டுல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன் கிறுக்கு புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டு பத்தியா? என்ன இது? இந்த வாரேன் கிளவி, இந்த வாரேன். உன்னால அப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வேல்ட் ஃபேமஸ் வெள்ளத்தாயி, இங்க ஒரு 4 பரோட்டாவும் பிரஸ்ஸா வச்சு சுட வச்சிருக்கீங்களே, அந்த கறி குழம்பு இங்கிட்டு ஊத்துங்க பாப்போம். எவடி வந்த விஐபி? எல்லாரும் வாசல்ல நிக்கும் போது என்ன திமிரு தைரியத்துல வந்து அங்கிட்டானு வாரசையில வாமடி. அக்கா உங்ககிட்ட குழம்பு மனா அங்க தூள் பறக்குது. முக்க நுழைச்சிட்டு போயிட்டு இருக்குது. நான் வாசல்ல நின்றா எப்ப வாங்கிட்டு எப்ப போறது? கொஞ்சம் இங்கிட்டு தந்தினா அப்படியே பசி எடுத்துக்குவேன். இந்த வாசனைக்கு எதுக்கு பசி கபக்கபக்கன்னு எடுத்து தொலைது. இங்கிட்டு 2 வச்சுட்டாக்கா. உட்கான்னு சொல்லிவிட்டு நானே அவசரமா என் வீட்டுக்காரி வந்தானா என் தலையை பிச்சு எரிஞ்சு ஓட்டு போடுவான்னு சொல்லிவிட்டு அவசரமா வித்துக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு காரி கண்ண காலில் கேடுச்சுன்னு வை எடுவிட்டு ஒடியாந்துருவாடி. அவ போறதுக்கு வித்து சட்டியை கழுவி போடணும்னு பார்த்தா ஒக்கா பசிக்குதுன்னு இங்கிட்டு வந்தா வாமடி வராட்டி போவடி. எவனு தெரியலையே முஞ்சி அங்கிட்டே திருப்பிட்டுல பேசுறா. எவனு அவளை திரும்பி பாரும், பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரும் கிளவி. இந்த 2 குரலையும் எங்கேயோ கேட்டு இருக்கமே. ரொம்ப குலாச்சப்பான குரல் இல்ல? யாரு எல்லாம் தெரிஞ்ச குரல் மட்டும் இல்ல, எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி தான் கிளவி. மூஞ்சி ஒரு நாள் முழுசா ஆயிருக்கா விட்டுட்டு போய் அதுக்குள்ளேயும் கேடு புதிய காமிக்க ஆரம்பிச்சிட பத்தியா? ஏன் கிளவி இப்படி பண்ணி தொலைற? ஊருக்குள்ள அசிங்க தலைவர்
ஒடியாந்து மருமக போயிருக்காளே, என்ன ஏதுன்னு ஒடியாந்து பதற அடிச்சு பாப்பாளா? நீ என்ன சொகுசா உட்காந்துக்கிட்டு வித்துக்கிட்டு தின்னுக்கிட்டு, அதுவும் ஊர்காரங்கெல்லாம் 4 பேர் அசிங்கமா பேச மாதிரி பழைய குழம்பு சுண்ட வச்சு ஊத்திட்டு காசாக்கி வித்துட்டு ஏன் கிளவி புத்தி எத்தனை வீட்டுல ஓசிய வாங்கி தின்றுப்ப. அந்த மாதிரி இருக்க மாட்டேன், அந்த நினைப்பில்ல உனக்கு கிளவி. ஆத்தாடி, இது என்னமோ ஏதோ நம்ம வீட்டு கிளவி நம்ம மேல உசரே வச்சிருக்கு. நம்ம போயிட்டோம் சொல்லி சாப்பிடாம நம்ம இழுத்து போத்திக்கிட்டு அப்படியே குன்னிக்கிட்டு மூலையில படுத்துருமே. அப்படிலாம் இருந்துடக்கூடாது. முடியாத மனுஷனை பதற அடிச்சு ஒரு ஒடியாண்டா இங்க இல்லாத வேலை இல்லாத சொல்லி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பியும். இருக்கிறது 4 மணி தான் மணி. அதனால பிச்சு எரிஞ்சு போறாதடி. அடி 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 விட மணி அடி விடடி. ஏய் 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 வனரோசா, பேச்சா இருக்கணும். பேச்சா இருக்கும்போது தலையில முடியல பிடிச்சி இழுக்கப்படாது. விடுடி பாவம் முடியும். ஐயோ விடு வனரோசா, என்னென்னமோ ஏதேதோ பண்ணிருக்கு. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இதுக்கெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆகுவேன். என்ன பண்ணி போச்சு? சரி விடு மருமகளுக்கு லாபம் பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்கு. அது தப்பா என்ன? அடி விடுடி. ஏய் நெட்டு, கையெடு மரியாதையா கையை பிடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. எனக்கு வர்ற கோபத்துக்கு யாரு இது மருமகளுக்கு மயனுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்குதோ? எப்பா சாமி, இருந்த இடத்துல உட்காந்து வம்பு இருக்காம ஒழுங்கா இருந்து ஊத்துறத குடிச்சிட்டு கிடந்தா பத்தாதான்? எங்கடா ஏதாவது கிரிமினல் பண்ணலாம், எதையாவது அடிச்சு நொறுக்கலாம், ஏதாவது பண்ணலாம், புடுங்கலாம், அடுத்த காசை பறிக்கலாம். அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு 4 கையில காசை வச்சுக்கிட்டு இப்படி ஊரை சுத்தலாம். இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான வாங்கி கொடுக்கறமா இல்லையா? சாப்பாடு நேரத்துக்கு போடுறமா இல்லையா? மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறமா இல்லையா? அப்புறம் என்னடி நெட்டு, போட்டுக்க ட்ரெஸ் இல்லையா உனக்கு? போடுறதுக்கு வெத்தலை வாக்கு இல்லையா உனக்கு? என்ன இல்ல முழுகிறதுக்கு மாத்திரை இல்லையா? எல்லாம் வாங்கி தானே கொடுக்கலாம். நாங்க கஷ்டப்பட்டு செய்யறோம்ல. அப்புறம் என்ன உனக்கு இந்த புத்தி? தொலை, நீ தொலைஞ்சு போ. என்னமோ பண்ணி தொலை. எம்புட்டு அட்வைஸ்லாம் எம்புட்டு பண்றது உனக்கு? இன்னைக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் கட்டிட்டு வந்த நாளில இருந்தா உனக்கு பண்றேன். புரியுதான்னு கேட்கிறேன். மண்டையில ஏறுது இல்லையே. மண்டையில என்னதான் இருக்கு? மண்டையில ஒண்ணும் இல்ல. உனக்கா ஒண்ணும் இல்லைங்கிறேன். எனக்குதான் ஒண்ணும் இல்ல. எப்படா இவ வீட்டை விட்டு போவா? இவ இல்லாதப்ப அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பொழைச்சுக்கலாம். சரி, இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னதான் பண்ணுனேன்? அப்படி கேளுமடி. என்ன பண்ணுனே ஏது பண்ணுனேன்னு அப்படி பாசமா கேட்கலாம்ல. நான் என்ன பண்ணிட போறேன், ஏது பண்ணிட போறேன்? என் வீட்டு மகாலட்சுமி மகாராணி உன்னை பார்க்கணும்லடி. ஒரு முறைக்கு மாமியார் பின்னாடியே பார்க்க வரது சவச்சந்தேன். என் கை காலில் ஒண்ணும் இல்ல. வெறுங்கைய வீசிட்டு வந்தா அதுக்கு என் அக்கா கறி ஏதாவது சொல்ல மாட்டா. அதுக்குதான் பார்த்தேன். இதை பண்ணணும்னா ஒரு 500 தேருமே அதை வச்சு பூப்பாலம் கண்ணா இந்த சுவிட்டு விட்டு எதுவும் வாங்கிட்டு வந்தோன்னு கொடுத்து அங்க பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற போதே நீ வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனேடி. தலைவி நசத்துதான் சொல்றீங்க? எனக்காகவா பண்ண? சும்மா பேட் வேலை பண்ணிவிட்டு என்னை இழுத்து விட எனக்குன்னு சொல்லி என்னை இது பண்ணி விடாத. நான் சென்டிமெண்டானா அப்படியே உருகிடுவேன்னு சொல்லிட்டு தானே இப்ப இப்படிலாம் எமோஷனல் ஆக்குற. கிளவி போய் சொல்லாத கிளவி. என்னைய பாக்குறது அப்படி பண்ணியா? நெசமாவா? உண்மையாவா? ஐயோ நெட்டு, என் கிளவி எனக்காண்டிதான் பண்ணிருக்கடி. ஐயோ இது புரியாம இந்த மரமுண்டிக்கு புரியாம பேசிவிட்டனே, திட்டிவிட்டனே. கிளவி சாரி கிளவி, நான் உனக்கு தெரியாம சொல்லிவிட்டேன். எது மனசு நெசுல வச்சுக்கிறாத. ஆமா கிளவி, அது என்ன இங்கிட்ட ஒரு கியூ நிக்குது, அங்கிட்ட ஒரு கியூ நிக்குது. ஏன் பிரிச்சு இப்படி குடுக்கறதுல என்ன பாகுபாடு பண்ற? அதுதான் மடி, இவள எல்லாம் பரோட்டாவும் சாலுனாலும் 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நிக்கிறவங்க. அது எனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல. வீட்டுல பழைய கஞ்சி கிடக்கா, கூடச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கு குழம்பு மட்டும் போதும்னு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வந்து நிக்கிறாங்க. அதனால அங்கிட்டு ஒதுக்கி வச்சிருக்க மடி. என்ன மடி சொல்லிக்கிட்டே இருக்கே, 2 பேரும் அப்படி தகச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கியே. அடி வள்ளிக்குட்டி, என்ன மடி எப்படி என் திறமைசாலி புத்திசாலி தானா? புத்திசாலித்தனம். உன் புத்திசாலித்தனத்தில் தீய வைக்கிறதுக்கு ஏன் கிளவி விக்கிறவன் முடிவு பண்ணிவிட்டேன். அதை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு இருக்கிற விட்டு இருந்து காசை வாங்கலாம்ல. உன் மருமகளே உன்னை வாழ்த்திட்டு போவாங்கல்ல. என்ன தெரியுது உன் மண்டையில? அதுல வேற சிரிச்சுக்கிறாங்க சிரிப்பு. ஏன் கிளவி பயமா இருக்கும் பல்லவி மூஞ்சியை பார்க்கும் போதே? பல்ல முறியா இல்லையா? அது வந்து அது பத்தியா என் புத்திக்கு வட்டு விடாம போச்சு. இந்த அளவு அறிவு இருந்தாவே அது அறிவு இருக்கதான் செய்யுது கிளவிக்கு. இல்லாட்டி யோசனை புத்திலாம் அப்படி போகுமா? பாதி அறிவா இருக்கு. என்ன தெரிந்தாலும் ஏதோ நெட்டு கரெக்டான நேரத்துல சரியாதான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு எப்ப வேணா மூளை வேலை செய்யும். அவ சொன்னது மாதிரியே கிளவி. இல்ல அவளுக்கு கொஞ்சம் 4 பேர் நல்லா அள்ளி கொடுப்பேன் கிளவி. கொடுத்து விட்டு அப்புறம் உன் பிசினஸ் தொடங்கு போ. சாரிமடி என் வீட்டு மகாராசி சொல்லிவிட்டேன். அவ பேச்சுக்கு மாறி பேச்சு ஏது? நீ ஏன் நின்றுகிட்டே இருக்க? நீ வீட்டுல போய் அப்படி உட்காரு. எல்லாத்தையும் அள்ளி அடிச்சு கொடுத்துட்டு இந்த வந்துடும்படி போங்கடி. எம்மா வனரோசா, பாத்து போம்மா, பாத்து போடி. என்னது இம்புடு பாத்திரம்? பண்டில பழமாறும் போது கூட இம்புடு பாத்திரம் கிடையாது. என்னடி அடி இம்புடு கிடக்குது? கலவி அள்ளி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருச்சோடி. அட கடவுளே, ஒளிச்சு வச்ச பாத்திரம் எம்புடு பாத்திரத்துல அள்ளி வச்சிருக்கத்தியா? ஐயா கடி ஒளிச்சு வச்சதையும் பார்த்து விட்டால.
அசந்து போய் வரதே. பின்ன அப்புறம் வராதா என்ன? எக்ஸசைஸ் அதே இதையும் பண்ணி ஃபிட்டா இருக்க. எனக்கே அது இது வருது, மூச்சு வாங்குது, தடுப்பு வாங்குது, எல்லாம் வருது. உனக்கு வராதா என்ன? யாரு யாரு மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ பிட்டா இருக்கிற, நீங்க பிட்டா இருக்கிற. நான் இருந்த பத்தியா மாசமா அதுக்கு முன்னாடி இருந்த பத்தியா அதுதான் பிட்டா இருக்க மாதிரி. எம்பிட்ட அழகா என் நடை என்ன உடை என்ன அப்படி முடிய போட்டு நடந்து வரணும் அப்படி இருக்கு தெரியுமில்ல. இவங்க பிட்டா இருக்காங்களாம். பிட்டா மூஞ்சி முகர கட்டங்க என்னமோ உட்காந்துருக்க பாரு சாமியார் மாதிரி. இவங்க எங்க குறைச்சல வந்துருவாங்க. இவங்க வீடு வாசல் போட்டு லட்சணத்தை பத்தியா பாத்திர மடமா போட்டிருக்காங்க. இதுல வேற அடுத்தவங்களை குறைச்சல வரீங்களோ. உனக்கு எது கம்ஃபர்டபிள்? கால் நீட்டி உட்காந்தா கம்ஃபர்டபிள். எனக்கு இப்படி உட்காந்தா கம்ஃபர்டபிள். நான் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உட்காந்துருக்க முடியும். போவியா போய் வீடு வச்சிருக்க லட்சணத்தை போய் வேலை எதிர்த்து பாப்பியா? இப்ப குறைச்சல வந்துட்டா குறை. நான் எப்படி வீடு வாசல் வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியாதோன்னு கேக்குறேன். ஒரு நாள் போனதுக்கு என் வீட்டு கிளவி இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவோம் இந்த கிளவியை கூப்பிட்டு இப்ப 4 வாங்கினா எல்லாம் 5 பசங்க எல்லாம் எப்படி இருந்தா போகுது பாப்பமா 200 50 250 இது ஒரு 50 300 500 1500. அடியே என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா நெளிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டி வயிறு எதுவும் வலிக்குதாடி? ஏன் அப்படி உட்கார மாட்டாளே? ஒரு மாதிரி உட்காந்துருக்காளே. வயிறு வலிச்சா சொல்லுமடி. எப்படி வலிக்குது? விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ந்து வலிக்குதாடி? எதுவா இருந்தாலும் சொல்லிப்பானு. ராத்திரி நேரம் அந்த நேரம்லாம் பார்க்கப்படாது. ஹலோ எசுஸ்மி தோரமண்ட கிளவி எல்லாம் மருமக நல்ல பொசிஷன்ல தான் உட்காந்துருக்காங்க. என்ன கலெக்ஷன் எல்லாம் பயங்கரம் போலயே. 1000 500 2000 1000 வாயில இருந்து சவுண்ட் வந்துகிட்டு இருக்கேன். அப்ப விசேஷத்துக்கு கிடா போடல, இப்படி ஒளிச்சு வச்சு ஊத்தி காசு ஆக்குறதுக்கு தான் கிடா போட்டது. பயங்கரமான ஃபேமிலி, பயங்கரமான குடும்பம் தான். அடியே வள்ளிக்குட்டி அது என் சமயோஜன புத்திரி. என் வீட்டுக்காரியே என்னோட சேர்க்காத. அவ ஒரு வெயிலி பூச்சி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. வீணப்பழம் குழம்பு எதுக்கு தூக்கி ஊத்தணும் சும்மா வாங்கிட்டாங்கன்னு அதுக்குதான் எடுத்து இப்படி வச்சது பத்தி ஆயிரம் யூடியூப்ல இருக்குன்னு. கிளவி எதுவும் சமயோஜன புத்தி எது உங்க கேட்கிறேன். உன் புத்தியோட என்ன என் புத்திய ஒண்ணும் சேர்க்காத. வந்தவங்களுக்கு நல்ல வயிறார ஆக்கி போய் நம்மளுக்கு இல்லாட்டி போடியா. எப்ப பார்த்தாலும் எதுல எடுத்து ஒழிக்கிறது, அதை எடுத்து ஒழிக்கிறது, இதை எடுத்து ஒழிக்கிறது, கறி எடுத்து ஒழிக்கிறது, மீன் எடுத்து ஒழிக்கிறது, நண்டு எடுத்து ஒழிக்கிறது. இதையே புத்தியா எப்போதுமே வச்சிருக்கியே. இந்த புத்தி இருந்து மாறவே மாட்டியா நீ? சீக்கிரமா என்னதான் புத்தியோ. எனக்கெல்லாம் வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போனதா இந்த ஒழிச்சு திங்கிற புத்தி உன்னை விட்டு போகாது கிளவி, போகாது. சாய் இதுல வேற எங்களை சேர்த்துக்கிறாங்க. இங்க பாரு கிளவி, நீ பண்ணது கூட ஒரு விதத்துல ஏதோ போய் தொலைன்னு சொல்லி விட்டுப்புடுவேன். ஏன் வீடு அப்படி போட்டு வச்சிருக்க? ஏன் வீடு இப்படி கிடக்குது? கால் வைக்க முடியுதா? பிசு கருமத்துல வீடு பாத்திரம் வீடாம கிடக்குது. என் கூட உள்ள சுத்திக்கிட்டு தெரியறவளே என்னை காரி துப்புறா கிளவி, காரி துப்புறா. வீடு வாசல் எப்படி லட்சணத்துல போட்டிருப்பாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி குடிப்பாங்களா? என்ன வளவசா வீடு இப்படி கிடக்கு? என்ன 4 பேச்சு நடக்குன்னு கேட்டு போக மாட்டாங்க. கிளவி இங்க பாரு, முதல்ல வீடு வாசல் சுத்ததான் முக்கியம். காசு சம்பாதிக்கலாம் அப்புறம் என்ன. முதல்ல எல்லாம் ஒழுங்கா பண்ணு. போ கிளீன் பண்ணு கிளவி, கிளீன் பண்ணு. அடியே வீட்டுக்காரி கிளீனா கிடந்துச்சுன்னா அது விசேஷம் நடந்த வீடு ஆடி இருக்கும். மியூசியம் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்காது. விசேஷம் நடந்த வீடு அப்படி இப்படிதான் கிடக்கு. அவங்க பக்கத்துல அங்க எங்க கிடக்கும். ஒரு நாள் என்ன ஒரு வாரம் ஆகும். அப்படி இப்படி போட்டுட்டு போறது. அது வயசான என்னால ஒரே நாள் எல்லாத்தையும் சுத்தமா கழுவி போட முடியுமா? கொஞ்சமாவே உட்காந்து பண்ண முடியும். எப்படி பண்றது ஒரே நாள்ல? அந்த வள்ளி குடிய சத்திர விடாடி போ. 2 பேரும் கூட்டாக்கி 2 பேரும் கூடி சேர்ந்துக்கிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் வேலையாவது பார்த்து வைப்பா. விட்டுட்டு போறியா? பத்தியாடி வளர உன் வீட்டு கிளவிக்கு கொழுப்பேன். அதை வேலை பார்க்க சொன்னா என்ன இழுத்து விடுது கிளவி. ஒன்னும் அவசரம் இல்ல. உன் வீட்டு வேலையை 1 வாரம் 2 வாரம் இல்ல 1 மாசம் ஆனாலும் பேரம்பத்தி வீட்டு வாரத்துல பாத்து வச்சுனா சரித்தேன். அதுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. இதுல வேற என்னைய கூப்பிட்டுக்கிறியோ? நானே என் வீட்டு வேலை பார்க்க முடியாது, அங்கேயே சாக்கு சொல்லிட்டு சுத்திட்டு தெரியுறேன். இதுல வேற என்ன இழுத்து விடுறியோ? கிளவி மண்டையை பேத்து போடுவேன். வீணா பணவ இவளையா நான் கூப்பிட்டேன். இந்த அடியா வீட்டுக்காரி இதுல 2500 ரூபாய் இருக்குது. உன் கை காலுக்கு எடுத்து செலவுக்கு வச்சுக்க. அவங்க வீட்டுல இருந்தாலும் அவங்களையே செலவு பண்ண விடக்கூடாதுல்ல. வச்சுக்க. நான் ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். இந்த முடி இல்ல கிழவி, என்கிட்ட காசெல்லாம் இருக்குது. பாவனி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வச்சிருந்து உழைச்ச காசு இல்ல. அப்புறம் இந்த புடிக்கிட்டு போயிட்டான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரதுக்கா? நீயே வச்சு செலவு பண்ணி கிழவி, நீயே வச்சு செலவு பண்ணு. இந்தாமடி புடிக்க போறியா இல்லையா? புடிமடி. அதெல்லாம் அடுத்த வீட்டுல இருக்கும்போது கையில காசு இல்லாமலாம் இருக்கக்கூடாது. என்ன நினைப்பாங்க? இந்த வெள்ளத்தை சோறு போடாம இப்படியே ஓசி சோறு திங்கிறதுக்கு அனுப்பி விட்டுட்டானே சொல்லி போடுவாங்க இந்த ஊருக்காரிய. அதனால நீ வச்சுக்கிட்டு செலவுல நீ பார்த்து குடிக்கிறதா கொடுத்துக்க.
படைச்ச மன்னவளே, இந்த பூமியை போல குணம் படைச்ச வெள்ளவளே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்புறம் என்ன சம்பந்தம் ஒண்ணுன்னு சொன்னது யாரு? இந்த மனரோசா மாமி யாரு? இவ ஒருத்தி கண்ட நேரத்துல ஒண்ணு புரியாத பாட்டு ஏதாவது பாடிக்கிட்டு தெரியவா. போடி, அவளை பொழுது சாயுது, கூட்டிக்கிட்டு போய் சேரு போ. பத்தியா சுச்சுவேஷன் சாங் பாடினா உன் மாமியாருக்கு கொழுப்ப பத்தியா எப்படி திட்டிட்டு போகுது. சரி எந்திரி, நீ அழுதது போதும், இருட்டு போச்சு, அப்புறம் அக்காவும் திட்டம். உன்னை விட்டு நான் என் வீட்டுக்கு போகணும். வா வரசா, கிளம்பு, எந்திரி. யாடி நெட்டு, என் வீட்டு கிளம்பிக்கும் கோவம் குறும்பு கிரிமினல் புத்தி எல்லாம் இருந்தாலும் அங்கங்க பாச நேசம் எப்படி இருக்கு பத்தியா? எனக்காண்டி எல்லாம் பண்ணுது. காலையா வருது என் மாமியார் நினைக்கும் போது அவ கையில சீக்கிரம் பேரம்பத்தியை பெத்து கொடுத்து இந்த உன் பேரம்பத்தியை நீ தான் வளர்த்து விடணும் கொடுக்கணும் முடி. சரி போம்மா. நான் என்னத்த சொல்றது? ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இன்னைக்கு பாசத்துல அழுகுவ, அப்புறம் பைட்டு போட்டு நாளைக்கு நாருவ. எதுக்கு ஆமான்னு இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன். ஆமா ஆமா, உன் மாமியாரை போல வருமா? அது தங்கமான குழந்தை. வா வா.